ஓம் குருவே துணை. ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா பாத்தீங்கன்னா சந்திரன் நம்ம உங்களுக்கு நவகிரக வரலாறு வரும். இருந்தாலும் இன்னைக்கு சந்திரனை பத்தி பேசப்படுறாரு. சந்திரன் எப்படிப்பட்டவரு, அவருடைய வரலாறு என்ன, அவரு எப்படி எல்லாம் பார்க்கணும்னு சொல்ல போறாரு. ஐயாவுக்கு நம்ம உங்களை சார்பாக வரவேற்று ஐயாவோட பேச செங்கரும்புடன் மலரம்பு ஏந்தி புவனத்தை பூவிழத்து காக்கிற சுந்தர வடிவாம்பிகையே ஜோதிடர் சுவடியின் வணக்கங்கள். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கள்ளக்குறிச்சி வராகமிகிற ஜோதிட மையத்தினுடைய நிறுவனரும் இயக்குனரும் என்னுடைய ஆத்மார்த்த ஆன்மீக குருவாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஐயா ஏழுமலையார் அவர்களே, மூன்றாவது பயிற்சிக்கு வருகை புரிந்திருக்கிற இருபால் ஜோதிட மாணவர்களே, உங்கள் இருவரையும் வணங்கி இந்த என்னுடைய சிறு உரையை துவக்குகிறேன். ஜோதிடம் என்பது வேதத்தின் கண் என்றும், ஜோதிடம் ஹயக்ரீவரால் உருவாக்கப்பட்டது என்றும் நான் சென்ற கூட்டத்திலே பேசினேன். நான் சென்ற கூட்டத்திலே பேசுகிற பொழுது புதனை பற்றி பேசினேன். புதன் யாருக்கு உச்சமாகவும் ஆட்சியாகவும் சமமாகவும் இருப்பாரேயானால் அவர்கள் ஜோதிடத்திலே பலிதம் பெற்றவர்களாக, பெயர் பெற்றவர்களாக, சிறப்புற்றவர்களாக, மக்களால் பாராட்டப்படுபவர்களாக இருப்பார்கள் என்று நான் ஒரு கோடிட்டு காட்டினேன். ஆனால் புதன் யாரோடு இருந்தால் என்ன பலன் என்பதை ஐயா ஏழுமலை குறிச்சி அவர்கள் விவரிப்பார்கள் என்று குறிப்பிட்டு அந்த தலைப்பில் இருந்து சற்று விலகியிருந்தேன். இந்த புதன் யார் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த புதன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? புதன் சந்திரனுடைய புத்திரனாவான். எப்படி சந்திரனுக்கு புதன் பிறந்தான் என்பதனை உங்களுக்கு சற்று தெளிவாக கூற விருப்பப்படுகிறேன். சந்திரன் ராஜகிரகம் என்றும், பகலிலே இருக்கிற கிரகத்தினை பகலவன் என்றும், இரவிலே உதயமாகிற கிரகத்தை நிலவன் என்றும் ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஜோதிட நூல்கள் இரண்டு கிரகங்களை மட்டும்தான் ராஜகிரகம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. 1000 கனிகள் இருக்கலாம். அந்த கனிகளிலே எலுமிச்சை கனியை மட்டும்தான் ராஜகனி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல ராஜகிரகங்களாகிய சந்திரன் ராஜசூய யாகம் நடத்தினான். ராஜசூய யாகம் நடத்துகிற பொழுது 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், கிம்பரர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், அசஸ்வசுக்கள் என அனைவரையும் அந்த யாகத்திற்கு அழைத்தார். யாகத்திலே தன்னால் கலந்து கொள்ள முடியாத நிலை உள்ளது என்று பொன்னவன் என்று குறிப்பிடப்படுகிற, சுக கிரகம் என்று சொல்லப்படுகிற, சுப கிரகம் என்று போற்றப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வியலையும்
பிள்ளை பேரையும் செல்வத்தையும் அள்ளி வழங்குகின்ற பொன்னவன் என்று குறிப்பிடப்படுகிற பொன்னவன் என்னால் இந்த ராஜசூய யாகத்திலே கலந்து கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார். உடனே சந்திரன், நீங்கள் வர வேண்டியதில்லை, தங்களது துணைவியாகிய தாராவை இந்த யாகத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். தாராவினுடைய அனுப்பி வையுங்கள் என்று சொன்னுகிற பொழுது குரு தாராவியை ராஜசூய யாகத்திற்கு அனுப்பி வைத்தார். ராஜசூய யாகத்திலே சந்திரனுடைய 32 கலைகளிலும் மயங்கிய தாரா அவனோடு உறவு கொண்டு புதன் என்கின்ற ஒரு புத்திரனை ஜனனம் செய்தார். ரிஷி பிண்டம் ராதங்காது என்பது பழமொழியாகும். அது போலவே புதன் ஜனனமானான். ஜனனமான பிறகு புதனை விட்டு தாரா விலகினால் பெற்ற தந்தையாகிய சந்திரன் புதனை வளர்த்து வந்தார். வளர்த்து வருகிற பொழுது தன்னுடைய பிறப்பின் ரகசியம் தெரிந்த காரணத்தினாலே புதன் தன்னுடைய தந்தையாகிய சந்திரனை விட்டு விலகி இமயமலையிலே இலேசா என்கின்ற பகுதியிலே சரவண பொய்கையிலே பர்ணசாலை அணைத்து தானே ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் மேற்கொண்டார். அதனாலே சகல கலைகளையும் குரு இல்லாமல் ஏகலைவன் போல கற்ற கிரகம் புதனாகுவான். ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் இருந்து தனக்கான எல்லா கலைகளையும் பெற்ற காரணத்தினாலே புதனுக்கு மிதுனம் கன்னி என்கின்ற 2 வீடுகள் வழங்கப்பட்டது ஸ்ரீமன் நாராயணனால். ஏன் எதிர் வீடுகளை பெற்றார் என்றும், இடது பக்கம் இருக்கிற வீட்டு கீழே இருக்கிற வீடு தனுசனுடைய வீடு என்றும், மேலே இருக்கிற வீடு மீனம் என்கின்ற வீடாகவும் அமைந்திருக்கிறோம். இதுவும் குருவனுடைய வீடுதான், அதுவும் குருவனுடைய வீடுதான். அந்த வீட்டிற்கு எதிர் வீடாக அவருக்கு ஸ்ரீமன் நாராயணன் வழங்கி கிரக தத்துவத்தினுடைய அதிகாரத்தினை கொடுத்தார். புதன் யாருக்கு வளமாக இருக்கிறார்களோ அவர் ஞானவான், அவர்கள் ஞானி என்று குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே சென்ற கூட்டத்திலே நான் சொன்னேன், யார் யார் புதனுடைய ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். காஞ்சி மகா பெரியவரை சொன்னேன், விவேகானந்தரை சொன்னேன், ரவீந்திரநாத் தாகூரை சொன்னேன், இவர்களை எல்லாம் சொன்னேன். ஆகவே யார் ஞானவானாக இந்த பிரபஞ்சத்தில் உழவிக்கொண்டு மக்களுடைய கஷ்டங்களை போக்குகிறார்களோ அவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் ஆவார்கள். ஆக புதன் சந்திரனுக்கு பிறந்தான் என்றும், சந்திரன் வளர்த்ததன் பிடிக்காத காரணத்தினாலே புதன் விலகினான் என்றும் குறிப்பிட்டேன். சந்திரன் தக்கனுடைய மகளாகிய 27 பேரை மணந்தான். 27 பேரை மணந்து தாராவினுடைய பிடியில் இருந்து விடுபட முடியாமல் காதல் மயக்கத்தில் இருந்த காரணத்தினாலே தச்சன் தக்கன் என்று குறிப்பிடப்படுகிற தக்கன் சாபம் சந்திரனுக்கு அளித்தான். சந்திரனுடைய சாபத்தினால், தக்கனுடைய சாபத்தினால் சந்திரன் களையிழந்தான். களையிழந்த சந்திரன் தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக சதாசிவத்தினை சரணடைந்தார். சதாசிவம் தக்கனுடைய சாபத்தினை போக்குகிற நிலை கிடையாது என்றும் அதற்கு பரிகாரங்கள் உண்டு என்றும் குறிப்பிட்டார். ஆக பரிகாரத்தினுடைய விளைவாக 15 நாட்கள் வளர்வதும் சுக்லபட்சம் அமரபட்சம் என்று வளருகிற தன்மையை கொடுத்து அந்த சந்திரனை எடுத்து தன் முடியிலே சிவபெருமான் சூடிக்கொண்டார். அதனாலே சிவபெருமான் புது பெயர் பெற்றார்.
சந்திரசேகரன் பிறைசூடன் என்கின்ற பெயரை சிவபெருமான் பெறுவதற்கு காரணமாக இருந்த கிரகம் ராஜகிரகமாகிய சந்திரன் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் மனோகாரகன், உணர்ச்சி வசப்படுபவன், காமாந்தகன், காதல் வயப்படுபவன், மனிதரை தூண்டிவிடுபவன், இது போன்ற தன்மைகளை தன்னிடத்தே கொண்டு விளங்குபவன். ஆகவே யார் ஒருவருக்கு சந்திரன் பலமாக இருந்தால் அறிவாளியாக சாணக்கியதனம் உள்ளவர்களாக விளங்குவார்கள். யாருக்கு சந்திர பலம் குறைகிறதோ அவர்கள் கிறுக்கனாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், மன உபாதைகள் ஏற்படும், மனைவியோடு பிணக்கு ஏற்படும், உடன் பிறந்தவர்களோடு பிணக்கு ஏற்படும். இவைகளை சந்திரன் ஏற்படுத்தி தருவான். 1, 3, 6, 9, 11 இந்த இடங்களிலே சஞ்சரிக்கிற பொழுது சுகங்களை தருவான். 8ஆம் இடங்களிலே சஞ்சரிக்கிற பொழுது அவன் சந்திராசிரமத்தை தருவான். சந்திராசிரம் என்பது 2 நாள்கள் என்று சில ஜோதிடர்கள் குறிப்பிடுகிறார்கள். 2.5 மணி நேரம்தான் சந்திராசிரமம் ஒரு மனிதனை பாதிக்கும். அது இரவில் கடக்கிற பொழுது கூட சந்திராசிரமத்தினுடைய பாதிப்புகள் இருக்காது. சந்திராசிரமத்திற்கு யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. சந்திரனை சூடி இருக்கிற சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று ஒரு பாக்கெட் பால் அல்லது ஒரு பச்சரிசி இவைகளை தருவீர்களானால் சந்திராசிரமம் விலகிவிடும் என்று பாஸ்கரியம் என்கின்ற ஜோதிட நூல் குறிப்பிடுகிறது. ஆகவே சந்திரனால் ஏற்படுகிற யோகங்கள் என்ன என்பதனையும் சந்திரனால் ஏற்படுகிற பாதகங்கள் என்ன என்பதையும் தங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொன்னேன். சந்திரன் இருக்கிற வீட்டினை ராசி என்று ஜோதிட நூல் குறிப்பிடுகிறது. அவர் 2.25 நாள் சஞ்சரிக்கிற கிரகமாகும். மிக வேகமாக சஞ்சரிக்கிற கிரகம் சந்திரன் ஆவார். ஆண்டுக்கு ஒரு முறை குரு, 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி, 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகு கேதுகள் அப்பிரச்சனமாக செய்கிறார்கள் என்பதும், சந்திரனை வைத்துத்தான் காலக்கணக்குகள் கணக்கிடப்படுகிற என்றும், அவர் ஒரு மாதத்திலே 27 நாட்கள் மட்டும்தான் சஞ்சாரம் செய்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜோதிட நூலிலே சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்தால் சந்திர மண்டல யோகம் ஏற்படும் என்று ஜோதிட நூல் சொல்கிறது. அது எந்த லக்னமாகவோ எந்த ராசியாகவோ எந்த திசையாகவோ இருக்குமானால் அது நடக்கும். அப்படி இல்லை என்றால் சந்திரன் யாரோடு சேர்ந்தாலும் சரிதான், அவர்களுக்கு மனக்கிளேசங்களை ஏற்படுத்தி தருவார். அதுதான் அவருடைய சுய புத்தி என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் ஸ்திரமாக இருக்கிற மனிதன் மட்டும்தான் திரைப்பட உலகிலே சின்ன திரையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார். வதனமோ சந்திர பிம்பம் என்கின்ற பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு மனிதன் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாரே ஆனால் அழகான வடிவமைப்புகளை கொண்ட மனிதனாக அவன் விளங்குவான் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அழகில்லாமல் பிறக்கிறானே அவன் எப்படி பிறந்திருக்கிறான் என்று கேட்கிறீர்களா? ராகுவனுடைய தன்மையோடு பிறக்கிற பொழுது, கேதுவனுடைய தன்மையோடு பிறக்கிற பொழுது மறு, மாசி, மூக்கு கோணல், கழுத்து கோணல், கண் சாய்வு கண்கள் இவைகளை பெற்றவர்களாக அவன் பிறக்கிறான் என்று ஜோதிட நூல் கூறுகிறது. தனிப்பட்ட என்னுடைய கருத்துக்கள் இல்லை. யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணமும் எனக்கு இல்லை. சந்திரனை குறை கூற வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லை. எந்த பிள்ளை ராகுவும் சந்திரனும் சேர்ந்து பிறக்கிறதோ அது கையிலே
ஆயுதங்களை ஏந்தும் என்று ஜோதிட நூல் கூறுகிறது. ஆக தனித்த சந்திரன் மட்டும்தான் பலன் தருவான் என்றும் மற்ற கிரகாதிகளோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் பலன் தரமாட்டான் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சந்திரன் பெண் கிரகமாவான். ஆனால் சந்திரனுடைய மகனாகிய புதன் அலிகிரகமாவான். புதன் தனித்து இயங்க வேண்டும். எந்த கிரகங்களோடு சேர்ந்து இயங்குகிற பொழுது அந்த கிரகத்தினுடைய புத்தியை அவன் பெற்று விடுவான் என்று ஜோதிட நூல் கூறுகிறது. அதே போல்தான் சந்திரனுடைய பலம் பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநலம் குன்றியவர்கள் எங்கே போக வேண்டும், எந்த கடவுளை வணங்குதல் வேண்டும், யாரை பற்றி கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு இப்பொழுது குறிப்பிட போகிறேன். அன்பார்ந்த ஜோதிட மாணவ செல்வங்களே, சந்திரனை பற்றி குறிப்பிடுகிற பொழுது 2.25 நாள் சஞ்சரிக்கிற கிரகம் இது போன்ற சூழ்நிலையை ஒரு மனிதனுக்கு உருவாக்குவானா என்று நீங்கள் உங்கள் மனதிலே எண்ணலாம். ராஜகிரகம் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ராஜகிரகத்தினுடைய தன்மையோடு இயங்குகிறவன் என்று சொல்லி இருக்கிறோம். அவன் ரிஷப வீட்டிலே உச்சமாகவும் விருச்சக வீட்டிலே நீசமாகவும் விளங்குகிற தன்மை உடையவன். ராஜகிரகமாகிய சந்திரனுக்கு சொந்த வீடு கடகம். அந்த வீட்டிலே குரு உச்சம். குருவினுடைய மனைவியை புணர்ந்து புதனை பெற்றவன். குரு உச்சமாக இருக்கிற வீட்டிலே சந்திரன் வாசம் செய்கிறான் என்பதனை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது குருவினால் பாடம் கற்றுக்கொள்ளப்பட்ட சந்திரன், குரு உச்சமாக இருக்கிற சந்திரன், சந்திரன் எப்படிப்பட்ட பலம் பொருந்தியவன் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள். இரவு கிரகம் என்று நான் குறிப்பிட்டேன். இரவு கிரகமாக இருக்கிற பொழுது சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் வருகிற சந்திரனுடைய பௌர்ணமி காலம் சித்ரா பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாதம் வருகிற பௌர்ணமி அன்னாபிஷேகம் என்று கருதப்படுகிறது. கார்த்திகை மாதம் வருகிற பௌர்ணமி தீப திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. ஆக பௌர்ணமியினுடைய காலத்தை வைத்துத்தான் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. முதலிலே என்னுடைய அம்மைக்கு சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. அந்த காலத்திலே என் அம்மைக்கு இளநீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், சித்திரான்னங்கள் செய்து வைத்து என் அன்னையை வழிபாடு செய்வார்கள். அடுத்த வருகிற ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் பொழுது என் ஐயன் ஆதி மூலமாக இருக்கிற ஆதி சிவனுக்கு அரிசியால் அபிஷேகம் செய்வார்கள். தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரனுக்கு 100 மூட்டை அரிசி. ஆனால் ஐயா முதலிலே பாடம் நடத்திய கங்கை கொண்ட சோழபுரத்திலே இருக்கிற அவருக்கு 108 மூட்டை அரிசியால் அன்னாபிஷேகம் நடக்கிறது. ஆக என் தாய்க்கு ஒரு பௌர்ணமி, என்னுடைய தந்தைக்கு ஒரு பௌர்ணமி. அதற்கு அடுத்து அர்த்தநாரீஸ்வரராக தீபம் ஏற்றுகிற பொழுது வெளியே வருகிற என் தாய்க்கு இடபாகம் தந்த திருவண்ணாமலையிலே தீப திருவிழா கார்த்திகை பௌர்ணமியிலே நடைபெறுகிறது. ஆக ஜோதிட நூல் எப்படி சந்திரனுக்கு மதிப்பு அளித்திருக்கிறது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 3ஆம் நாள் பிறையினை வணங்குகள் என்று சொல்வார்கள். 4ஆம் நாள் பிறையினை வணங்குகிற பொழுது அடுத்த பிறவியில்
கழுதையாக பிறப்பார்கள் என்கின்ற வழக்கு சொல் இருக்கிறது. மூன்றாம் பிறை வணங்குகிற பொழுது என்னுடைய ஐயன் சந்திர சூடன் எடுத்து சூடிக்கொண்டது மூன்றாம் பிறை என்கின்ற காரணத்தினாலே நீங்கள் மூன்றாம் பிறையை வணங்குகிற பொழுது சிவபெருமானுடைய திரு முடியையும் திரு நெற்றியையும் வணங்குகிறீர்கள் என்பது செய்தியாகும். ஆகவே சந்திரனுடைய பலம் குறைந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் கருத்துக்களை தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் சொல்லுகிற ஊருக்குத்தான் நாங்கள் போக வேண்டுமா? பரிகாரத்திற்கு அதுதான் ஊரா? வேறு ஊர் இல்லையா? ஒவ்வொரு ஊரிலே சிவாலயங்கள் இல்லையா? அங்கே சிவபெருமான் இல்லையா? அங்கே நவக்கிரக மண்டலங்கள் இல்லையா? அங்கே சந்திரன் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் மருத்துவர்களிலே சிறந்த மருத்துவர்கள் என்று குறிப்பிடப்படுகிற மருத்துவர்களிடம் எப்படி சிகிச்சை பெற்றுக் கொள்கிறோமோ அதுபோல சந்திரனுடைய சிறப்பாக கூறப்படுகிற ஊர் குஜராத்தில் இருக்கிற சோமநாதபுரம் என்கின்ற ஊர் சிறப்பான ஊராக ஜோதிட நூல் கூறுகிறது. திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரன் என்கின்ற சிவபெருமானை நீங்கள் வணங்கினால் நோய் நீங்கும் என்று ஜோதிட நூல் கூறுகிறது. எப்படி மருந்தீஸ்வரரை வணங்கினால் நோய் நீங்கும் என்று சொல்கிறீர்கள்? தான் செய்த குற்றத்தின் அடிப்படையில் சந்திரனுக்கு குஷ்டநோய் ஏற்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் நீடிக்கிற தன்மையை பெற்ற அந்த சந்திரனுக்கு நோய் நீக்கியவர் மருந்தீஸ்வரர் என்று ஜோதிட நூல் கூறுகிறது. இது ஓலைச்சுவடியில் இருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளாகும். தனிப்பட்ட முறைகளோ நானோ ஐயா ஏழுமலை அவர்களோ சித்தரித்து கூறுகிற தன்மைகள் அல்ல. ஆகவே மருந்தீஸ்வரரை வணங்குங்கள், நோய்களை நீக்கிக் கொள்ளுங்கள். இது மட்டும்தானா ஆலயம் என்று கேட்காதீர்கள். திங்களூர் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் தஞ்சாவூர் பக்கத்திலே இருக்கிறது. அந்த ஊரிலே திங்களூரிலே இருக்கிற இறைவன் மிகச் சிறப்பானவன். அந்த இறைவன் திங்களூரில் இருக்கிற இறைவன் திருமணமாகாதவர்கள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள், வாழ்வியல் குற்றங்களை புரிந்தவர்கள், வாழ்வியலில் முன்னேறாதவர்கள், இவர்களெல்லாம் சென்று வழிபட வேண்டிய ஊர் என்று திங்களூரை குறிப்பிடுகிறார்கள். திங்களூருக்கு என்று ஒரு கதை இருக்கிறது. அது ஒரு சிறு கதை தான், இருந்தாலும் அதனை சொல்ல விடுகிறேன். திங்களூரிலே அப்பூதி அடிகள் என்கின்ற ஒருவர் இருந்தார். அந்த அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் மீது மிகவும் பற்றுடையராக இருந்தார். திருநாவுக்கரசர் சமயக்கூறவர்கள் 4 அவர்களிலே 81 வயது வரை வாழ்ந்து திருப்புகலூரிலே புலிவாயிலே பொந்த புண்ணியன் திருநாவுக்கரசர் தன்னுடைய அக்கா திலகவதியாரால் ஆட்கொள்ளப்பட்டு சமண சமயத்தில் இருந்து சைவத்திற்கு வந்தவர். திருவதியிலே சென்று தனக்கு இருந்த சூளை நூரை போக்கிக் கொள்வதற்காக கூற்றாயினவா என்கின்ற பாடலை பாடி திருவதியில் இருக்கிற திரிபுரம் எரித்த சிரித்தான் எரிந்தது திரிபுரம் என்பார்கள். என் ஐயன் சிரித்தான், திரிபுரம் எரிந்தது. அந்த ஊரிலே இருக்கிற இறைவனாகிய வீரட்டேஸ்வரரை வணங்கிய புகழுக்குரியவர் திருநாவுக்கரசர். 81 வயசு வாழ்ந்தவர். அப்பருக்கு 81, அருள்வாத ஊரருக்கு செப்பிய நாளிட்டில் தெய்வீகம் என்று பாடல்கள் இருக்கிறது. 81 வயது வரை வாழ்ந்தவர். அந்த அப்பூதி அடிகள் மீது, திருநாவுக்கரசர் மீது அப்பூதி அடிகள் அவ்வளவு பற்றுடன் இருந்த காரணத்தினாலே திருநாவுக்கரசர் ஒரு மனிதன் தன்னுடைய புகழ், செல்வாக்கு, கீர்த்தி இவைகளை வளர்த்து கொள்வதற்காக வாசகசாலை, தண்ணீர் பந்தல், அன்னச்சத்திரம் இவைகளை அமைப்பது உண்டு. நீங்கள் ஏதோ ஒரு பரதேசியின் பேரில் அமைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க, அப்பொழுது அப்பூதி அடிகள் என்று சொன்னார்கள்,
நான் திருநாவுக்கரசரை பார்த்ததில்லை, ஆனால் திருநாவுக்கரசர் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன். என்னுடைய பையனுக்கு இளைய திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். இதை நீங்கள் திரைப்படத்திலே பார்த்திருக்கலாம். திரைப்படத்திலே இட்டு கட்டி சொல்லப்பட்ட செய்திகள் வேறு, திருவிளையாடல் புராணம் கூறுவது என்பது வேறு. பரஞ்சோதி முனிகள் எழுதிய திருவிளையாடல் புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் சினிமாவுக்காக சித்தரிக்கப்பட்டவை, அது உண்மை அல்ல. ஆகவே சொல்லுகிற பொழுது, இன்று நான் திங்களூரிலே இருக்கிற கைலாசநாதன் பெரிய நாயகி வணங்கிவிட்டு வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சென்று திரும்பி வருகிற பொழுது வாழை இலை பறிப்பதற்கு, விருந்தோம்பும் பண்பாட்டின் சான்றாக விளங்குகின்ற வாழை இலையை பறிப்பதற்கு இளைய திருநாவுக்கரசு தோட்டத்திற்கு செல்லுகிற பொழுது அரவம் தீண்டுகிறது. தீண்டி அரவத்தினால் இளைய திருநாவுக்கரசு மரணம் அடைகிறார். இளைய திருநாவுக்கரசனை மறைத்துவிட்டு திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாற அருள்ஜோதி அம்மையும் அப்பூதி அடிகளும் தயாராகிறார்கள். முகக்குறிப்பினை அறிந்து கொண்ட திருநாவுக்கரசு பெருமான் யாது நடந்தது என்று கேட்க நிலைமையை எடுத்து சொல்கிறார்கள். அமரனாகிவிட்ட இளைய திருநாவுக்கரசை கையிலே தூக்கி கொண்டு திங்களூரிலே அருள் பாலிக்கல என்னுடைய ஐயன் கைலாசநாதனின் திருவடியிலேயே பெருக நாயகனுடைய திருவடியிலையும் சேர்த்து பதிகம் பாடினார். பதிகம் பாடியது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பாடியது தாண்டகமாகும். பதிகம் என்பது வேறு, தாண்டகம் என்பது வேறு. 4 கோர்வை சொற்களும் கீழே 3 சொற்களும் சேர்ந்ததுக்கு பெயர் தாண்டகம். திருநாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தர் என்கின்ற பட்டப்பெயர் உண்டு. திருவதியிலே இருக்கிற இறைவன் கூற்றாயினவா என்று பாடிய பாடலை கேட்டு வாகீசா எழுந்திரு என்று குறிப்பிட்டார். ஆக வாகீசன் தமிழ் சொல்லாக திருநாவுக்கரசரானார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் இறந்த குழந்தையை கைலாசநாதனிடம் சொல்லி அந்த குழந்தையை மீட்டு கொடுத்த சிறப்புக்குரிய ஊர் திங்களூராகும். திங்களூருக்கு பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது, திருவாவடுதுறை என்கின்ற ஒரு துறை இருக்கிறது. ஆறு ஓடுகிறது. அருமையான கமுகு, தென்னை, வாழை இவைகள் விளைந்திருக்கிற பகுதியாகும் அந்த பகுதி. அங்கே ஒரு குரு இருக்கிறார். அந்த குரு சனகாதி முனிவர்களுக்கு எந்த காலத்திலும் உபதேசம் செய்யாமல் ஆமையின் மீது தன்னோட வலது காலை வைத்துக் கொண்டிருக்கிற புண்ணிய சேத்திரமாகும். அந்த சேத்திரத்திற்கு அருகிலேதான் திங்களூர் இருக்கிறது. அந்த திங்களூருக்கு சென்று இரவு தங்கி சந்திர புஷ்கரிலே நீராடி பங்குனி உத்திரத்தன்று காலையிலே 6 மணியிலிருந்து 11 மணி வரை ராஜகிரகத்திலே ஒருவராக குறிப்பிடப்படுகிற தந்தையினுடைய கிரகமாக சொல்லப்படுகிற சூரியனுடைய ஒளிப்படும். அடுத்த நாள் பௌர்ணமியிலே சந்திரனுடைய ஒளி சிவபெருமான் மீது படும். அந்த காட்சியை கண்டுவிட்டு சிவபெருமானுக்கு வெண்ணிற ஆடை, வெண்ணிற அரளி, வெண் சாதம் இவைகளை படையிலிட்டு சிவபெருமானிடம் தன்னுடைய குறைகள் என்ன என்பதனை மனிதனிடம் பேசுகிற போது எப்படி பேசுவோமோ அப்படி என் தாய் பெரிய நாயகியிடம் சொல்ல, என் தாய் பெரிய நாயகி என் ஐயன் கைலாசநாதரிடம் சொல்ல, உங்களோட குறைகள் தீரும் என்பது சத்தியம், சத்தியம், சத்தியம். இவ்வளவு உறுதியாக நான் கூறுவதற்கான காரணம், என்னிடம் ஜோதிடம் பார்க்க வந்தவர்களே, லண்டனை சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் நடைபெறவில்லை. அதற்கான காரண காரியங்களை சொல்லுகிற பொழுது திங்களூர் சென்று வாருங்கள், திருமணம் நடைபெறும் என்று நான் சொன்னேன். திங்களூர் சென்று வந்தார்கள். திருமணம் நடந்தது. அவருடைய பெயர் அஸ்வின் ராகு, அவருடைய மனைவியின் பெயர் மானசா ஆகும் என்பதனை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன்.
இது மட்டும்தானா சந்திரனுக்கு பரிகார தலம் என்று நீங்கள் கேட்கலாம். இது இல்லாமலும் தலங்கள் இருக்கிறது. சந்திரனுக்குரிய தலங்கள் 3 தலங்கள் சொல்லி இருக்கிறேன். 4வதாக சொல்ல போகிற தலம் நாம் இருக்கிற ஊரில் இருந்து 33 கிலோமீட்டரிலே இருக்கிற விழுப்புரத்தில் இருந்து அன்னியூர் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த அன்னியூரில் இருக்கிற இறைவனுடைய பெயர் ராமநாதேஸ்வரர். தாயினுடைய பெயர் பெரிய நாயகி அம்மை. அங்கே இருக்கிற தலவிருட்சம் வன்னி மரமாகும். அந்த ஊர் வன்னியூர் என்று இருந்த ஊரை அன்னியூர் என்று காலதேச வர்த்தமானத்தை உத்தேசித்து மாற்றிவிட்டார்கள். அதற்கு நாம் காரணகர்த்தாக்கள் ஆக முடியாது. ஆகவே அந்த அன்னியூரிலே எழுந்திருக்கிற இறைவனுடைய பெயர் கைலாசநாதர். அம்மையினுடைய பெயர் பெரிய நாயகியாகும். காஞ்சி காமகோடி பீடம் ஜகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 45 நாட்கள் முகாமிட்டு அங்கே தங்கி பூஜை செய்து சந்திரமௌலீஸ்வரரையும் காமாட்சியும் மட்டுமே வழிபடுகிற காஞ்சி மகா பெரியவர் ராமநாதேஸ்வரரையும் பெரிய நாயகியும் வழிபட்டு சிறப்பு தந்த தலமாகும். எந்த விதமான குற்றங்களாக இருந்தாலும் சபை நாகரீகம் கருதி குற்றங்களை விரிவித்து சொல்ல நான் விரும்பவில்லை. எந்த குற்றங்களாக இருந்தாலும் பஞ்சமா குற்றங்கள் அனைத்து குற்றங்களையும் அன்னியூரில் இருக்கிற ராமநாதேஸ்வரன் விளக்கி தருவான். என்னுடைய அன்னையின் கீழே இருக்கிற பீடம் உங்களை நீக்கி தரும். ஆகவே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், செவிபுலன் ஒழுவாக மூளை சிம்மாசனத்தில் ஏற்றிக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் நான் சொன்ன 4 சந்திரனுடைய பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று உங்கள் மனம், வாக்கு, மெய் இவைகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சந்திரன் இல்லை என்றால் அல்லி மலராது என்று குறிப்பிடுகிறார்கள். அல்லி மலரவில்லை என்று சொன்னால் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று விஞ்ஞானம் சொல்கிறது. நாம் விஞ்ஞானத்தோடு இணைந்து போக விரும்பவில்லை. விஞ்ஞானம் என்பது பாசியிலே போடுகிற கல் போன்றது. அது நிரந்தரம் அல்ல. ஜோதிடம் நிரந்தரம். சங்க இலக்கிய நூல்களிலே 321 இடங்களிலே ஜோதிட குறிப்புகள் இருக்கின்றன. ஜோதிட குறிப்புகளின் அடிப்படையிலேதான் தமிழன் தன்னுடைய வாழ்வியலை நடத்தினான் என்று சங்க இலக்கிய நூல்கள் கூறுகின்றன. ஆகவே ஜோதிடம் என்பது உண்மை. ஜோதிடம் என்பது கணிதம். ஜோதிடம் என்பது காலக்கணிதம். அந்த காலக்கணிதத்தை மிகச் சரியாக யார் கையிலே எடுத்து பிரயோகப்படுத்தி பிரயோகம் செய்கிறார்களோ, வாக்கு சாதுரியம் உள்ளவர்கள் சொல்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியுமே அல்லாமல் படித்தேன், இழித்தேன், இத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்று குறிப்பிடுவர்களால் அது முடியாது. ஆகவே ஜோதிடம் சொல்வதற்கும் ஜோதிட பாடம் நடத்துவதற்கும் ஆழங்கால் பட்ட அனுபவம் தேவை என்பதனையும், அந்த அனுபவத்தினை பெற்றவர் என்னுடைய ஆன்மீக குருநாதர், அன்பிற்குரிய சகோதரர் ஏழுமலை அவர்கள் என்பதனை நான் அறிந்தேன். நான் அறிந்த அளவிற்கு நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை நான் அழுத்த திருத்தமாக கூறுகிறேன். சமஸ்கிருதம் தெரியும், தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும். ஒரே ஒரு கருத்து, அதை மட்டும் பதிவு செய்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ராமலிங்கம் என்கின்ற ஒரு மணியக்காரர், அவருக்குத்தான் திருக்கோயிலூரிலே முதலில் இவர் யாகம் நடத்தி வள்ளலார் பெயரிலே ஜோதிட நிலையம் ஏற்படுத்தி வைத்தார்கள். ஒட்டம்பட்டு அருணாவரத்திலே பஞ்சபட்சி பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஜோதிடம் என்பது நீண்ட கலை. அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பது முன்னுரையை மட்டும் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிற செய்தியை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.
சர்வோஜன சுகினோ பவந்து, சர்வோஜன சுகினோ பவந்து. இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அன்பு நண்பர் ஏழுமலை அவர்களுடைய திருவடி பாதங்களை தொட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா. நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஐயா வந்து நிறைய புக்ஸ்ல படிச்சு நிறைய ஸ்பீச் கொடுக்குறவரு. அவர் வந்துலாம் தமிழ் பெரிய மீட்டிங் எல்லாம் பேசுறவர். நமக்காக வந்து அற்புதமா சொல்லியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் அவருடைய சிறப்பு பேச்சு இருக்கும். இது வந்து எல்லா வகுப்பிலுமே இல்லைங்க. நம்ம வந்து 8 சென்ட் 10 சென்ட் போட்டு நடத்துறோம். சிறப்பு நிகழ்ச்சியா அவர் வந்து பண்றாருன்னா நீங்க செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலே. ஏன்னா வேற எல்லாம் வகுப்புலாம் இல்லை. வேற வகுப்புலாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாடத்தை நடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு துரத்தி விட்டுருவோம். ஆனா அப்படி இல்லாம ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு ஒரு டாபிக்ல ஐயா பேசுறாருன்னா அதுவும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. யாரும் சொல்லாம இன்னும் இதுவரை யாரும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்னொன்னு நானே கேள்விப்பட்டதில்லை. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அந்த நவக்கிரகங்கள் அவர் நினைக்கிற காரியத்துல பூர்த்தி செய்ய தரணும்னு சொல்லி மனமாற வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வேற இதுல அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து மீட்டிங் இருக்கு. உங்களுக்கு செய்தி வரும், வாட்ஸ்அப்ல போடுவேன். முடிஞ்சவங்க எனக்கு கால் பண்ணி நான் வரணும்னு சொல்லுங்க. ஏன்னா சாப்பாடு ஏற்பாடு பண்றதுக்காக தான் சொல்றேன். போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.